நேற்று பார்த்தீங்கன்னா ரெட்மி அவங்களோட நோட் 10 சீரீஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கையில் கிடச்சிருச்சு. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன எப்படி இருக்கும்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். நோட் 10 ப்ரோ வாங்கலாமா இல்லை நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமான்ட்டு. ஏன்னா ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிமிலர் தான் இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம நோட் 10 ப்ரோவையும் நோட் 10 ப்ரோ மேக்ஸையும் கம்பேர் பண்ணி எது வாங்கலாம், எது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கான சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆமோலட் பார்ப்போம், இல்லைனா 120 ஹெர்ட்ஸ் பார்ப்போம். பட் ரெண்டையுமே சேர்த்து கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே ரெட்மிக்கு ஒரு பாராட்டுகள் தான். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 450 நெட்ஸ் இருக்கும். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது iPhone 12 Pro இருக்க சேம் பிரைட்னஸ் லெவல் தான். ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட்டோட வருது. என்னதான் 6.67ன்றது பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலுமே பெசில்ஸ்லாம் ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மட்டும் இல்லாமல் 20:9 அஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 732G தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் லான்ச் ஆனா ரெட்மி நோட் 9 ப்ரோலே பார்த்தீங்கன்னா 720G கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 750 இல்லைனா 765 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 732G தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இது மொக்க சிப்லாம் இல்லை, இதுவுமே நல்ல சிப்பு தான். டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை கேமிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதோட இந்த பர்ஃபார்மன்ஸை இன்னுமே பூஸ்டப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இதில் ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே 2 வருஷம் தான் அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் வரும்போதே ஆண்ட்ராய்டு 11 வந்தனால ஆண்ட்ராய்டு 12, 13 எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 லான்ச் பண்ணிட்டு நாங்கள் 2 வருஷம் அப்டேட் கொடுக்குறோன்ட்டு ஆண்ட்ராய்டு 11, 12 அதோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஸோ இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அது கூட LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UFS 2.2 இருக்கிறதுனால 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் கொடுத்துறதுனால ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆப் லான்ச்சிங் ஸ்பீடுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 732G இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃபோன் வச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதில் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸிலே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணும்போது உங்களால் 30 நிமிஷத்தில் 60% சார்ஜ் பண்ண முடியும். 70 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா MIUI 12 அப்டேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனில் 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் வரைக்கும் தாங்கமான்னு அப்படி டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டவுட் பட தேவையில்லை. ஏன்னா இது ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12. ஸோ ஆண்ட்ராய்டு 11க்காக நிறைய ஆப்டிமைசேஷன் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப்டிராகன் 732G பார்த்தீங்கன்னா ஒரு 8 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அதனால பவர் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூமே அவ்வளோவா வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 5020 mAh பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரைக்கும் தாங்கிட்டு எதிர்பார்க்கலாம். இது எனக்கு இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.1 mm தான் திக்னஸாக இருக்குது. பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக்கில் கிளாஸ் பாடி தான், அதுவும் ஒரு ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்ன இருந்த மாதிரியான கிளாஸி ஃபினிஷ் கிடையாது, லைட்டாக ஓரளவுக்கு கிரிப்பாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே எதுவுமே ஒட்டாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலுமே என்ன மாதிரி கேஸ் எதுவும் போட்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம்தான். அதுக்காக இந்த ஃபோன் வெயிட் வந்து கம்மியாக கிடையாது. இதில் 193 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு லைட்டாக ஹெவியான ஃபோன் தான் சொல்கிறோம்ட்டு ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாகவே சொல்லிட்டு வரேன்னு தோணலாம். டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸில் தான். ஏன்னா நோட் 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 3rd ஜென்ரேஷன் HM2 சென்சார் தான். இது உண்மையில ஒரு நல்ல சென்சார். இதுலேருந்து வர ஃபோட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக டீட்டெயிலாக அந்த பொக்கா எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பிக்சல் பின்னிங் மூலமாக நார்மலாக, அதாவது டிஃபால்ட்டாக உங்களால் 12 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்கும். உங்களுக்கு வேண்டாம் 108 மெகா பிக்சல் எடுத்துக்க முடியும். இதே நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு சாம்சங்கோட சென்சார் தான். இதுலேருந்து வர ஃபோட்டேஜுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடிக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இது 118 டிகிரி வைல்ட் ஆஃப் வியூ கொண்டது. அது இல்லாமல் ஒரு 5 மெகா பிக்சல்
டெலிமேக்ரோ அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு மேக்ரோ கேமரா தான். ஆனா இதை வச்சு உங்களால 2x ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இது ஆப்டிக்கல் ஜூமா இல்ல சாஃப்ட்வேர் வச்சு ஹைபிரிட் ஜூம் பண்றாங்களான்ட்டு ஷாமி வந்து மென்ஷன் பண்ணல. மேபி இந்த போன் வந்து C4 டெக் இந்நேரம் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஆஷனா வந்து இது ஆப்டிக்கல் ஜூமா இல்ல சாஃப்ட்வேர் ஜூமான்ட்டு கண்டிப்பா சொல்லிடுவாரு. ஏன்னா இப்பெல்லாம் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அதனால அவர் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராமே பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருவாங்க. வீடியோ கெப்பாசிட்டின்னு வர்றப்ப 4K 30 வரைக்கும் பேக்ல எடுத்துக்க முடியும், 1080p 60 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 1080p 30 வரைக்கும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நைட் மோட் 2.0 வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா வச்சு உங்களால வீடியோ எடுத்துக்க முடியும், விளாகிங் மோட் அப்படி இப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்னென்னலாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வழக்கம் போல சொல்லக்கூடாது, ஏன்னா மிட்ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் நம்ம பார்த்ததுல இந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, சின்னதாக தண்ணி பட்டாலோ இல்லை மழையில் நனைஞ்சாலோ பெரிய பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே, இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுக்க முடியும். ஆனால் ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கும் இது மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வேணும் இல்லையா, அதனால இதை சைடில் மூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டூ ஆக்டிக் ஃபீட்பேக் வரும்னு சொல்றாங்க. போக்கோ X3ல பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது சத்தியமா நல்லாவே இல்லை. அது ஹாப்டிக் ஃபீட்பேக் மாதிரியே இல்லை, நார்மலான வைப்ரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஸோ வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருவாங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருவாங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருவாங்க, டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ப்ரைஸிங் 16,000 ரூபாய், 6GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய், 8GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய். இதே ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ப்ரைஸிங் 19,000 ரூபாய், 6GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய், 8GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது 128GB தான். என்னதான் இதுல டெடிகேட்டடான மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்திருந்தாலுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட போனோட ஸ்பீடு வந்து குறையாம இருக்கும். ஸோ எல்லாருமே 128GB வாங்குறது தான் பெட்டர். அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்ஸ், அந்த நோட் 10 ப்ரோவோட 128GB வேரியண்டோட ப்ரைஸிங் 17,000 ரூபாய், நோட் 10 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 3,000 ரூபாய் இருக்கு. இந்த 3,000 ரூபாய்க்கு என்ன இந்த ரெண்டு ஃபோன்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 108 மெகா பிக்சல் சென்சார் மட்டும்தான். எஸ், கண்டிப்பாக அந்த 108 மெகா பிக்சல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஃபோட்டோஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் வெறும் ஃபோட்டோஸ்க்காக மட்டும் 3,000 செலவு பண்ணுமாட்டா? கண்டிப்பாக கிடையாது. மேபி ஒரு 108 மெகா பிக்சல் கொடுத்ததுனால இதில் ஒரு 4K 60 FPSல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்ததா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இந்த டே டு டே யூசேஜில் அந்த 108 மெகா பிக்சல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் கைக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து என்கிட்ட 108 மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா நாளுமே டிஃபால்ட்டாக 12 மெகா பிக்சல் தான் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோவே போதுமானது தான். ஸோ நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவோட 6GB 128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு வாங்குறது ஒரு ஒர்த் பையா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேற ஏதாவது தாட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.